அதான் சார் இப்போ ட்ரம்ப் வைக்கக்கூடிய அந்த தீர்வு அப்படின்றது வந்து எல்லா நிறுவனங்களுமே அமெரிக்க நிறுவனங்கள் தங்களுடைய உற்பத்தியை வந்து அமெரிக்காவில் வைக்கணும் அப்படின்னு. இது அமெரிக்காவினுடைய எக்கனாமியை வந்து திரும்ப மீட்டெடுக்குமா? அது அது மீட் எடுக்காதா அப்படின்றதுல ஒரு ரெண்டு கருத்து இருக்கலாம். ஆனா அவங்க வந்து இப்படி ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டிய விஷயம். ஏன் அதை கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு தொடர்பு இருக்குது. நம்ம இவ்வளவு நாளா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அங்க அவங்க டாலர் உற்பத்தி பண்ணுவாங்க, மேற்கு நாடுகள் வந்து எண்ணெய் கொடுப்பாங்க, நாம வந்து அந்த எண்ணெயை வாங்கி அமெரிக்காவுக்கு தேவையான அந்த உற்பத்தி பொருளை உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செஞ்சு நம்ம வந்து தண்ணீர் அடையலாம் அப்படின்றதான் நம்மளுடைய கணக்கு. ஆனா அந்த கணக்கு பொய்யாயிருக்கு. அப்ப இதுக்கு மேல அவங்க சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, எங்களுக்கு தேவையான பொருளை நாங்களே உற்பத்தி பண்றோம். உற்பத்தி பண்றது மட்டும் இல்ல, நாங்க உற்பத்தி பண்ற பொருள்களை உங்க ஊர்ல வந்து எங்களுக்கு வந்து விற்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் ட்ரெண்ட் ஆயிடுது. அது நம்ம எதிர்பார்ப்புக்கு எதிரான ஒரு திசையில போகுது. அப்ப இது எதை சொல்லுது அப்படின்னா, நம்ம இந்திய அரசு எடுத்த நிலைப்பாடு இருக்கு இல்லைங்களா, அந்த நிலைப்பாடு முதல்ல தவறு. அப்படி ஒரு நிலைப்பாடு நம்ம தவறான ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம், தவறான ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறோம். இந்த தவறான எதிர்பார்ப்பால தான் நம்ம வந்து இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல மாட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுதான் முதல் விஷயம். அதுல இருக்கிற முதல் விஷயம். ரெண்டாவது, இப்போ ட்ரம்ப் சொல்ற மாதிரி எல்லா நாடுகளும் எல்லா நிறுவனங்களும் வந்து எங்க ஊர்ல வந்து உற்பத்தி தொடங்குங்க, எங்க ஊர்ல உற்பத்தி பண்ணி எங்களுக்கு விற்பனை செஞ்சீங்க, உலகம் முழுக்க நீங்க விற்பனை செய்யுங்க, நாங்க வந்து ஒரு உற்பத்தி மையமா மாற போறோம் அப்படின்னு சொல்றாரு.